ஐயா, கர்ப்பிணி பெண்கள் எவ்வகையான புத்தகத்தை படிக்கலாம்? கர்ப்பிணி பெண்கள் உண்மையிலே படிக்க வேண்டிய ஒரே புத்தகம் திருக்குறள் தான். திருக்குறள் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பொழிப்புரையை படித்து சும்மா படிக்கக்கூடாது. சாதாரணமாக ஏதோ பேப்பர் வாசிக்கிற மாதிரி அதை எடுத்து படித்து ஆழ் மனதில் திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு 133 அதிகாரங்கள், அந்த 133 அதிகாரங்களே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 10 குறள். 133 அதிகாரங்களுக்கு எவ்வளோ நாள்? 133 நாள் தானே அவங்க கர்ப்பகாலம். 278 நாள், அதான் மேக்ஸிமம். இந்த 278 நாளைக்கு இந்த 1330 குறளை அவங்க சிந்திச்சு படித்தாலே போதும், பிள்ளை நல்லா வரும். அதனால தான் பாலமுரளி கிருஷ்ணாவை சொன்னேன். அவங்க அம்மா வீணை வாசித்து அவரை பெரிய கர்நாடிக் சிங்கர் ஆக்குனாங்க. இந்த பதிவில் நீங்கள் குறிப்பிட்ட கீரோ மாதிரியான ஒரு மனிதர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரா? நான் 68 மெட்ராஸ் வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜார்ஜ் டவுன்லாம் போனீங்கன்னா நிறையா இருக்கும். ட்ரிப்ளிங் எல்லாம் அப்படியே ரோடு பூராமே அந்த கைரேகை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் இப்போ என்னன்னு தெரியல, அது காணும். இந்த 50 ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. நான் பார்த்த அளவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எங்கள் ஊரில் நான் பார்த்து எனக்கு கைரேகை பார்த்து ஒரு பையன் சொன்னான். அப்புறம் அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், ஒரு 65-70 வயசு இருக்கும், அவர் வந்து சொன்னார், ரொம்ப கரெக்டாக சொன்னார். மறுபடி நீ ஒரு பெண்ணை சித்தியை காமிச்சதுக்கு தாய்க்கு தலைக்கண்ணி, நீ வாழாமல் இருப்ப, உனக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன், இதெல்லாம் ரொம்ப சரியாக சொன்னார். சமீபத்தில் ஒரு பிள்ளை அவங்க தங்கச்சிக்கு சொன்னார், சமீபத்தில் ஒரு பிள்ளை சிங்கப்பல்லோட பிறந்திருக்கும்னார், அது ஆண்மகன், அது கூட சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கைரேகையில் பார்த்தா ரொம்ப அதிசயப்பட்டிருக்கிறேன் நான்.